நீதிமன்றத்துக்குள்ள நடந்த ஒரு கொலை சம்பவம். கணேமுல்ல சஞ்சீவ போன வருஷத்துல சுட்டு கொலை செய்யப்பட்டது. இலங்கையில மட்டும் இல்லாம சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் பேசப்பட்டிருந்தது. அதை பற்றின விசாரணைகள்ல அடுத்தடுத்து பல திருப்பங்கள் நடந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. வெளிநாடுகளில் கைதுகள் நடந்தது. ஆனா இப்ப இன்னும் ஒரு மிக முக்கியமான நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய கைதுக்கு பிறகு இந்த விசாரணையில ஒரு புதிய திருப்பம் பதிவாகி இருக்கு. கம்பா ஒஸ்மன் சொல்லப்படுற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கம்பா ஒஸ்மன் சம்பந்தமா இதுக்கு முதல்ல செய்திகள்ல பேசப்பட்டிருந்தது. ஒரு பாதாள குழு நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர் என்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்தது. இன்னும் ஒரு பக்கம் ஒரு அரசியல்வாதி வர்த்தகர் சொல்லி அறியப்பட்ட நபர், கம்பஹா பிரதேசத்தில் ஒரு பேர் பெற்ற நபர் என்ற மாதிரி அவருடைய பேர் ஊடகங்கள்லையும் பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய வீட்டில் இருந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்படுறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு கை துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அந்த துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படுற 10 தோட்டாக்களும் மீட்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கான அனுமதி பத்திரம் இருக்கு என்ற மாதிரியான ஒரு ஆவணத்தையும் அவர் சமர்ப்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதை பற்றின விசாரணை ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் கூட கம்பஹா ஒஸ்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கான காரணமா சொல்லப்படுறது கணேமுல்ல சஞ்சீவ சொல்லப்படுற பாதாள குழுவினுடைய தலைவன் சொல்லி ஊடகங்கள் எல்லாம் அடையாளப்படுத்தப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்தில் ஜட்ஜுக்கு முன்னால நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சாட்சி கூண்டில் வச்சு சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. அதுக்கு பிறகு நிறைய கைதுகள் நடந்தது. அதே கொலை சம்பவம் சம்பந்தமான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கம்பஹா ஒஸ்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கணேமுல்ல சஞ்சீவை சுட்டு கொலை செய்யறதுக்கான துப்பாக்கியை ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்று சொல்லி அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. வெளிநாடுகளில் இருக்கிற பாதாள குழுவினுடைய மிக முக்கியமான பிரபலமான நபர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த கொலைக்கான திட்டத்தை தீட்டினார். ஒரு சதி முயற்சியில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கணேமுல்ல சஞ்சீவை கொலை செய்யறதுக்கான உதவிகளை அவர் செய்து கொடுத்திருக்கிறார் என்றுதான் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற மிக பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு பிறகுதான் இந்த விசாரணையில ஒரு மிக முக்கியமான திருப்பமா இவருடைய கைதை பார்க்க வேண்டி இருக்கு. ஏன்னு சொன்னா ஏற்கனவே கெஹல்பத்ர பத்மே கைது செய்யப்பட்டிருக்கிறது. கெஹல்பத்ர பத்மேவோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு சில நபர்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டதுன்னு சொல்லி இந்த விசாரணை ஒரு பக்கமா போய்கொண்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் கம்பஹா ஒஸ்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 2 பேரும் கிட்டத்தட்ட எதிரிகள் மாதிரி ஒரு காலகட்டத்தில் அறியப்பட்ட நபர்கள். 2 எதிரிகளும் ஒரு கொலை சம்பந்தமா கைது செய்யப்பட்டிருக்கிறது நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கு. 2 பேரும் சேர்ந்து இந்த கொலையை செய்திருக்கிறாங்களா, இல்லாட்டி இந்த கொலையை நான் தான் செய்தேன் சொல்லி இந்த பாயிண்ட்ஸ் போட்டுக் கொள்றதுக்காக யாராவது முயற்சி எடுத்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களான்ற நிறைய கேள்வி இருக்கு. போன வருஷத்துல கணேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள்ள வச்சு கொலை செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது கெஹல்பத்ர பத்மே தன்னுடைய அப்பாவை கொலை செய்ததுக்காக கணேமுல்ல சஞ்சீவை பழிவாங்கிறதுக்கான தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த கொலை நடந்திருக்கு. துல்லியமா திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிற கொலை என்ற மாதிரி தான் விசாரணைகள்ல தெரிய வந்ததா ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்து நாங்க நிறைய சந்தர்ப்பங்கள் அதை பற்றி கதைச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு துப்பாக்கிதாரி சமிந்து டில்ஷான் கைது செய்யப்பட்டது. இஷாரா சேவந்தி அவரோட சம்பந்தப்பட்டிருக்கிற குழு வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டது. 2 பேரும் லோயர் மாதிரி உள்ள போறதுக்கான அடையாள அட்டையும் அந்த சட்ட புத்தகத்துக்குள்ள துப்பாக்கி கொண்டு போறதுக்கான சட்ட புத்தகத்தை ஏற்பாடு செய்தா கொடுத்தாருன்னு சொல்லி தமாரா அபிரத்ன சொல்லப்படுற தமாரா குமாரி அபிரத்னு சொல்லப்படுற ஒரு சட்டத்தரணி கைது செய்யப்பட்டு இப்ப விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறது வரைக்கும் ஒரு நீண்ட விசாரணை இது வரைக்கும் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் சார்ந்த விசாரணையா இருந்தது. கெஹல்பத்ர பத்மேன்னு சொல்லப்படுற நபர் தன்னுடைய அப்பாவை கணேமுல்ல சஞ்சீவை கொலை செய்தார். அந்த கொலைக்கு பழி வாங்குற மாதிரி ஒரு கொலையை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார் என்ற கோணத்தில் இப்ப விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. இப்ப திடீர்னு சொல்லி நேற்றிரவு கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பந்தமா குற்றம் சாட்டப்படுறாருன்னு சொல்லி ஒஸ்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. கம்பஹா ஒஸ்மனும் கணேமுல்ல சஞ்சீவும் எதிரிகள். கணேமுல்ல சஞ்சீவ ஒஸ்மன் இந்த 2 பேரும் எதிரெதிர் தரப்பை சேர்ந்திருக்கிற நபர்கள் சொல்லி சொல்லப்படுது. இன்னும் ஒரு பக்கம் கெஹல்பத்ர பத்மேவும் ஒஸ்மனும் எதிரெதிர் தரப்புகளை சேர்ந்திருக்கிற நபர்கள் 2 பேரும் எதிரிகள் என்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த 2 பேருக்குமான கம்பஹா ஒஸ்மனுக்கும் கெஹல்பத்ர பத்மேவுக்குமான பொது எதிரியா அறியப்படுற நபர் தான் கணேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள்ள வச்சு சொட்டு கொலை செய்யப்பட்ட நபர். அப்ப இந்த நபரை சொட்டு கொலை செய்யறதுக்குன்னு சொல்லி 2 எதிரிகளும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்களா என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் கூட இதுக்கு பின்னால இருக்கு. என்ன சொன்னா கம்பஹா ஒஸ்மன் இதுக்கு முதல்ல பல சந்தர்ப்பங்கள் அவரை கொலை செய்யறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அந்த முயற்சியில் ஈடுபட்டாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட நபர் கெஹல்பத்ர பத்மே. கெஹல்பத்ர பத்மே ஒஸ்மனை கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார். சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஒஸ்மனும் கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் சம்பந்தமா ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கிறதுக்கான அனுமதியும் கிடைச்சிருக்குன்னு சொன்னா இந்த விசாரணை இந்த பக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. உண்மையான குற்றவாளிகள் யார், 2 எதிரிகளும் சேர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்களான்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இதுக்கு பின்னால் இருக்கு. அதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது. ஆனா இவருடைய கைதுக்கு பிறகு
ஒரு முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் பிரியாந்த ஜெயக்கொடி வந்து ஒரு பதிவு எழுதி இருக்கிறார். அது சோஷியல் மீடியாவில் அதிக அளவில் இன்றைக்கு பேசப்பட்டு வர்றதை பார்க்க முடியுது. என்ன சொன்னால், சில நாட்களுக்கு முதல்ல ஒரு சிங்கள திரைப்படம் வெளிவந்திருக்கு. ஃபாதர் சொல்லப்படுற ஒரு சிங்கள திரைப்படம் வெளியாகி இருக்கு. அதனுடைய கதைக்கு சொந்தக்காரராக இருக்கிறவரா அறியப்படுற நபர் ஒஸ்மன் சொல்லப்படுது. ஒஸ்மனுடைய கதையை மையப்படுத்தி தான் ஃபாதர் என்ற சிங்கள படம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்காம நல்லா எடுக்கப்பட்டிருக்கு, நல்லா ஓடிக்கொண்டிருக்கிற படம் என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது. சோஷியல் மீடியாவில் அதிகம் பாராட்டப்பட்டிருந்தது. ஆனால் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட்ட முதலாவது சந்தர்ப்பத்திலே வந்து ஒரு அதிதியா ஒஸ்மன் கூப்பிடப்பட்டிருந்தார். அவருடைய கதை என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது. ஆனால் ஒஸ்மனுடைய உண்மையான கதை அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னால நிறைய ரகசியங்கள் இருக்குன்ற மாதிரி முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் பிரியாந்த் ஜெயக்கொடி வந்து ஒரு பதிவை போட்டு ஒஸ்மனுக்கு பின்னால் இருக்கிற சில கதைகளையும் சில கடந்த கால அனுபவங்களையும் வந்து பகிர்ந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒஸ்மனுடைய முதலாவது கொலை சம்பவமாக குறிப்பிடப்பட்டது 1976 ஆண்டுல சின்ன வயதிலிருந்தே ஒரு வன்முறையாளர் அறியப்பட்டவர் தான் ஒஸ்மன் சொல்லி இவர் குறிப்பிட்டார். இவருடைய பதிவுக்கு அமைய ஒரு உயர் போலீஸ் அதிகாரியா இருந்தவர். சில நேரங்களில் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்க முடியும். இந்த படம் வெளிவந்திருக்கு, அந்த அடிப்படையில் வந்து இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி அவர் அதை எழுதியிருக்கிறார். கம்பஹா ஒஸ்மன் சின்ன வயதிலிருந்து ஒரு வன்முறையாளராக அறியப்பட்டிருக்கிறாரு. அமைதியான ஒரு நபராகவே இருந்த நபர் கிடையாது. 1976 ஆண்டுல வந்து சின்ன வயதிலேயே ஒரு நபரை பொல்லால தாக்கி கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டு 3 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 3 வருஷத்துக்கு பிறகு வெளியில வந்திருக்கிறார். வெளியில வந்ததுக்கு பிறகு வேற நபர்களையோட நாம் சேர்ந்து செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாராம் இவருடைய பதிவுக்கு அமைய. அந்த சந்தர்ப்பத்தில் தான் நெவில் சொல்லப்படுற ஒரு நபருடைய தொடர்பு வந்து ஒஸ்மனுக்கு ஏற்படுது. ஒஸ்மனும் நெவிலும் வந்து நெருக்கமான நண்பர்களா பழகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நெவில் சொல்லப்படுற நபர் வந்து கெஹல்பத்ர பத்மேவினுடைய அப்பா என்றதும் இங்க வந்து ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது. இந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் வந்து இன்னும் ஒரு கொலை சம்பவம் பதிவாகுது. அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார். ஜப்பான்ல வந்து ஒஸ்மன் சில காலம் வாழ்ந்தார் சொல்லி இவருடைய பதிவுல குறிப்பிடப்படுது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு நபரை பழி வாங்குறதுக்குன்னு சொல்லி வந்திருக்கிறார். அத்தனகல்ல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கனிமுல்ல சஞ்சீவ எப்படி நீதிமன்றத்துக்குள்ள வச்சு சுட்டு கொலை செய்யப்பட்டாரோ அதே மாதிரி அத்தனகல்ல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஒரு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மேல தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அந்த நபரை சுட்டு கொலை செய்யறதுக்குன்னு சொல்லி கம்பஹா ஒஸ்மன் ஜப்பான்ல இருந்த நபர் இந்த கொலையை செய்யறதுக்குன்னு சொல்லியே ரகசியமா இலங்கைக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கொலையை வந்து துல்லியமா நடத்தி இருக்கிறார். இதே மாதிரி நீதிமன்றத்துக்குள்ள வச்சு அத்தனகல்ல பிரதேசத்துல பல வருஷங்களுக்கு முதல்ல ஒரு கொலை சம்பவம் வந்து ஒஸ்மனால நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இலங்கையில இருந்து தப்பியோடி ஜப்பானுக்கு திரும்பவும் போயிருக்கிறார். ஜப்பான்ல கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் என்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அத்தனகல்ல நீதிமன்றத்துக்குள்ள நடந்த கொலை சம்பந்தமான விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் போதுமான சாட்சியங்கள் கிடையாது என்ற அடிப்படையில் ஒஸ்மனுக்கு நீதிமன்றம் விடுதலை கொடுத்திருந்தது என்று சொல்லியும் இவருடைய பதிவில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மாதிரி கொலை சம்பவங்கள் சம்பந்தமாக அறியப்பட்டிருந்த நபர் அதுக்கு பிறகு அரசியல்வாதியா மாற்றம் அடைகிறார், ஒரு வர்த்தகராகவும் மாற்றம் அடைகிறார். தன்னுடைய வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்கு சொல்லி சமூகத்தில் ஒரு நல்ல பேர் வேணும்ன்றதுக்காக கம்பஹா பிரதேசத்தில் இனி யாரும் போதைப்பொருள் வர்த்தகத்தில் கடத்தல் ஈடுபடக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கடுமையான நிலைப்பாட்டுக்கு இவர் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. கெஹல்பத்ர பத்மேவினுடைய அப்பா நெவிலும் இவரும் சேர்ந்து கொண்டுதான் அந்த பிரதேசத்தை வந்து முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. யாரும் போதைப் பொருள் கடத்தக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறதா இவர் வந்து குறிப்பிட்டாரு. அதுக்கு பிறகு கனேமுல்ல சஞ்சீவ தான் கம்பஹா பிரதேசத்தில் போதைப்பொருள் கடத்தல ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி அதை நடத்தி கொண்டிருந்த நபர். இவருடைய எதிர்ப்புக்கு மத்தியில் போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமாக இவர் காட்டி கொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். இதனால் கனேமுல்ல சஞ்சீவுக்கு ஒஸ்மன் மேல ஒரு கோபம் ஏற்படுது. இதனால் ஒஸ்மனை கொலை செய்யறதுக்கு கனேமுல்ல சஞ்சீவ முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சி வந்து தோல்வி அடையுது. ஆனால் அந்த முயற்சியில நெவில் கொலை செய்யப்படுறார். கம்பஹா ஒஸ்மனுடைய நெருக்கமான நண்பர் அறியப்பட்ட நெவில் கொலை செய்யப்படுறார். அதாவது கெஹல்பத்ர பத்மேவினுடைய அப்பா கனேமுல்ல சஞ்சீவால கொலை செய்யப்படுறார். இதுக்கு பிறகுதான் கனேமுல்ல சஞ்சீவாவை கொலை செய்யறதுக்கான முயற்சி வந்து கெஹல்பத்ர பத்மேவால பல சந்தர்ப்பங்களில் முன்னெடுக்கப்பட்டது என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இப்ப நெவிலும் கெஹல்பத்ர பத்மேவினுடைய அப்பா நெவிலும் ஒஸ்மனும் வந்து நெருக்கமாக செயல்பட்டிருக்கிற நபர்கள் என்ற மாதிரி தான் ஊடகங்கள் குறிப்பிடுது. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இவருடைய மரணத்துக்கு பிறகு அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு கெஹல்பத்ர பத்மேவுக்கும் ஒஸ்மனுக்கும் இடையிலையும் நல்ல உறவு கிடையாது. ஒஸ்மனை கொலை செய்யறதுக்கும் முயற்சி எடுத்திருக்கிறாரு கெஹல்பத்ர பத்மே. அப்போ 2 பேரும் வந்து எதிரிகளாக ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மாறுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே கனேமுல்ல சஞ்சீவவும் கெஹல்பத்ர பத்மேவும் எதிரிகள், கனேமுல்ல சஞ்சீவவும் ஒஸ்மனும் எதிரிகள், ஒஸ்மனும் கெஹல்பத்ர பத்மேவும் எதிரிகள் என்ற அடிப்படையில் மாறி மாறி இந்த 3 தரப்புக்கும் இடையில வந்து ஒரு போட்டி மோதல் வந்து நீண்ட காலமாகவே இருந்து வந்திருக்கு. ஆனால் இந்த 2 பேருக்குமான பொது எதிரி கம்பஹா ஒஸ்மனுக்கும் கெஹல்பத்ர பத்மேவுக்குமான பொது எதிரி அறியப்பட்ட நபர் தான் கனேமுல்ல சஞ்சீவ. அந்த அடிப்படையில் தான் அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு வந்து ஒஸ்மனுடைய
அப்பாவினுடைய பேரும் பேசப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு கெஹல்பத்ர பத்மி ஒரு ஊடகத்தை தொடர்பு கொண்டு நாங்கள் தான் இந்த கொலை செய்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் கூட அப்பாவினுடைய கொலைக்கு பழி வாங்குறதுக்கான முயற்சி என்ற மாதிரி கூட அவரால் நேரடியாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் கெஹல்பத்ர பத்மி கைது செய்யப்படுறார். அவருடைய குழு கைது செய்யப்படுது. அதுக்கு உதவி செய்திருக்கிற இஷாரா சேவ்வந்தி, துப்பாக்கிதாரி சொல்லி நிறைய பேர் தொடர்ச்சி அடுத்தடுத்து கைது செய்யப்படுறாங்க. இப்ப கம்பஹா ஒஸ்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப கெஹல்பத்ர பத்மேவும் கம்பஹா ஒஸ்மனும் எதிரிகளா இருந்த நபர்கள் எப்படி சேர்ந்து கொண்டு இவர் தான் துப்பாக்கி ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ 2 எதிரிகள் சேர்ந்து ஒரு பொது எதிரியை கொலை செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்களா, இல்லாட்டி ஏற்கனவே சொல்லப்படுற மாதிரி உண்மையில் இந்த கொலையை செய்தது கெஹல்பத்ர பத்மேவினுடைய குழுவே கிடையாது, ஒஸ்மனுடைய திட்டமிடல தான் இந்த கொலை நடந்திருக்கா என்ற மாதிரியான நிறைய கேள்விகள், நிறைய சர்ச்சைகள் இந்த கைதுக்கு பிறகு உருவாகி இருக்கு. விசாரணைகளில் என்னதான் கடைசியில் தெரிய வரப்போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.